ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படாமல் வரிப்பணத்தை வீணடிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீழக்கரை நகராட்சி பகுதியில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 கழிப்பறை கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. கழிப்பறை கட்டடங்கள் முழுமையாக கட்டி முடிக்காமலும் முறையாக பராமரிக்காத நிலையில் கட்டட பணியும் நிறைவடையாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் இந்த பகுதியில் கழிப்பிடம் கட்டுவதற்கு மீண்டும் 58 லட்சம் ரூபாயை நகராட்சி நிர்வாகம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாகவும் அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். வீணாக்கி அதுக்கு பணத்தை சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பணத்தை வச்சு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், ஏதாவது வசதி பண்ணலாம். தேவையில்லாம இது என்னத்துக்கு, மறுகட்சி என்னத்துக்கு, அவசியம் இல்ல. அதெல்லாம் நிப்பாட்டிருங்க. பாதி வேலையோட நிக்குது. இன்னும் கதவு போடல, கழிப்பறி வைக்கல, மேல இன்னும் பூசல. அது பூசினாலே நிக்காது. இன்னும் ஒரு 5 வருஷத்துல அது கீழே உடைஞ்சு விழுந்துரும். இன்னும் ஒரு வேலையுமே சரிவர அதுல பாக்கல. திரும்பவும் இதை பாக்குறதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்களா, அது பார்க்க கூடாது. அது அந்த பணம் வேஸ்ட் தான். முதல்ல ஏற்கனவே கொடுத்த பணத்துக்கு அந்த வேலையை சரிவர பார்த்து தந்தாலே போதும். மேலும் நகராட்சி முழுவதும் குப்பைகள் நிறைந்தும் சாக்கடைகள் நிரம்பி வழிந்தும் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ள நிலையில் அவற்றை சரி செய்ய நகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் மக்களின் வரிப்பணம் தேவையற்ற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்வது கண்டிக்கத்தக்கது என கீழக்கரை மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒரு சில பகுதிகளில் சுகாதார சீர்கேடு, குப்பை கூலங்கள் தேங்கி இருந்து வருகிறது. அந்த குப்பை கூலங்களை எடுப்பதற்கும் சரியான முறையில் பராமரிப்பு பண்ணாம இருக்காங்க, தூய்மை பண்ணாம இருக்காங்க. இது நகராட்சி நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையுடன் வேண்டுகிறேன். மக்கள் நலனை கருத்தில் கொண்டே திட்டங்கள் செயல்படுத்த வேண்டுமே தவிர வரிப்பணத்தை வீணடிப்பது போன்ற திட்டங்களை கைவிட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.